இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறதான செய்தியினுடைய தலைப்பு, புதிய ஆரம்பத்தை தேவன் நமக்கு இந்த நாட்களில் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆரம்பம், ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதிய ஆரம்பம், ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். ஆனால் புதிய ஆரம்பத்தை தேவன் கொடுத்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த புதிய ஆரம்பத்தை இன்னும் நம்மால் பார்க்க முடியாதபடி இருக்கிறது. காரணம், இந்த புதிய ஆரம்பத்தை தடை செய்யக்கூடியதான வல்லமைகள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறது. இதை பிரசங்கிக்கிறவர்களும் பிரசங்கத்தை கேட்கிறவர்களும் புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுத்தார் நன்றி என்று சொல்லி துதித்து கொண்டிருக்கிறோம் ஒழிய அந்த புதிய ஆரம்பத்திற்குரிய நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிவதே இல்லை. காரணம், நம்முடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற தீய வல்லமைகள், தீய சக்திகள் அந்த புதிய ஆரம்பத்தை தடை செய்து கொண்டிருக்கிறது. தேவன் தடைகளை உடைத்து இந்த நாட்களிலே நமக்கு விடுதலையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இதை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது எசையா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் அந்த வசனங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு எல்லாமே நன்றாக அதிக பரிச்சயப்பட்ட வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறேன். புதிய காரியத்தை செய்கிறார். அது எப்போ தோணுதான்? இப்பொழுதே தோன்றுகிறது. நாம் கேட்கிறதான இந்த நேரத்திலேயே அந்த புதிய காரியத்தை கர்த்தர் தோன்ற செய்கிறார். நீங்கள் அதை அறியீர்களா? நாம் அறிகிறோம். ஆனால் அறிந்தாலும் ஏன் வாழ்க்கையில் இது நடக்கலைன்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு கேள்வி வரதே இல்லை. ஒவ்வொரு வருஷமும் நமக்கு புதிய மாதத்தை, இப்போ இந்த வருகிற செவ்வாய்க்கிழமை நமக்கு ஒரு புதிய மாதத்தை, 3வது மாதத்திற்குள்ளாக நாம் நுழைய போகிறோம். ஏப்ரல் மாதத்துக்குள்ளாக 4வது மாதம். இந்த புதிய மாதத்திற்குள்ளாக புதிய ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த புதிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து இருக்கிறதா என்று சொல்லி கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு 1-2 வந்துச்சு. ஆனால் எத்தனையோ வருஷம் இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷங்கள் ஆகிறது, எத்தனையோ மாதங்களை நம்ம பார்த்துருக்குறோம், எத்தனையோ வாரங்களை பார்த்துருக்குறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய கிருபையை கொடுக்குறாரு, புதிய வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுக்குறாரு, புது பலனை கொடுக்குறாரு, புது அபிஷேகத்தை கொடுக்குறாரு. ஆனால் இந்த எந்த புதுசுமே நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இன்னும் பழைய பலத்திலேயே, பழைய அபிஷேகத்திலேயே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இதை குறித்து நிறைய பேர் பிரசங்கம் பண்ணாலும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நிறைய பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறோம், ஆனால் எந்த மாற்றமுமே தேவன் செய்யறதில்ல. செய்ய முடியாத அவரால் நிச்சயமாக செய்வார். அது எப்போ தோன்றுமா? அது இப்பொழுதே தோன்றுகிறதாக இருக்கிறது. நீங்கள் இந்த செய்தியை விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது அது இப்பொழுதே தோன்றுகிறதாக இருக்கிறது. இப்பொழுதே தோன்றும் அந்த காரியங்களை தேவன் சொல்லியிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தொழிலில், நம்முடைய சந்ததியில் எந்த விதமான புதிய மாற்றமும் காணப்படுவதே இல்லை. நம்முடைய சபையில், பொருளாதாரத்தில், தேசத்தில் எந்த விதமான மாற்றமும் காண்பதே இல்லை. வசனம் சொல்லுது, தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார் என்று சொல்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் பெரிய காரியம் எதுவுமே நம்முடைய தேசத்தில் நடப்பதே இல்லை. மாறாக அழிவுக்குரிய காரியங்கள் தான் நடந்து கொண்டே இருக்கிறது. கடந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா தெலுங்கானா தேசத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒருத்தர், அவர் இரவு நேரத்தில் அவர் ஊழியத்தை முடித்துட்டு அவர் திரும்பி வரும் பொழுது, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, தெரியுங்களா? அவரை பின்தொடர்ந்து வந்து அந்த செக் போஸ்டெல்லாம் தாண்டி ஒரு இருட்டு இடத்துல அவரை கம்பை கொண்டு அடின்னு அடித்து மூஞ்சை மாத்திரம் கிழிச்சு ரத்தத்தோடு அவரை போட்டுட்டு போயிட்டாங்க. பைக் அவர் மேலே தூக்கி, அவர் ஓட்டிகிட்டு வந்த பைக்கு அவர் மேலே ஏதோ விபத்தில் நடந்த மாதிரி. அவர் பெரிய ஊழியக்காரர், நிறைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய அந்த அடக்க ஆராதனைக்கு ஏறக்குறைய 1,00,000 பேருக்கு மேலே திரண்டு வந்துட்டாங்க தெலுங்கானா தேசத்தில். அவ்வளோ பேர் இருக்கிறாங்களான்னு யாருக்குமே தெரியாது. மிகவும் குறைந்த அளவில் தான் இருப்பாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் 1,00,000 பேருக்கு மேலே சேர்ந்து வந்துட்டாங்க. அப்போது அந்த இறுதி
அந்த அந்த உரையில் அவங்களுடைய மனைவி எழுந்து பேசுகிறாங்க. இளம் ஊழியக்காரர்கள் தான் இருந்தால் ஒரு 50s இருப்பார் நினைக்கிறேன். 40 வயசு. அவங்க மனைவி சொல்கிறாங்க, அவர் பேர் என்ன பேலி? பிரவீன் பகடாலா அவர் பேர். அப்போது அவங்க மனைவி சொல்கிறாங்க, இதனால் யாரும் ஆத்திரம் அடைஞ்சு எது கோபத்தோடு எதையும் செயல்பட்டுறாதீங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல் நாமும் அவருடைய மன்னிக்க வேண்டும். ஒரு பிரவீன் இறந்து போனாலும் 1000 பிரவீன் இந்த தேசத்தில் எழுப்ப தேவன் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி அவங்க ரொம்ப அந்த அந்த அவங்களுடைய பேச்சை கேட்கும் பொழுது உண்மையாகவே கண்ணீர் தான் வந்தது எனக்கு. எவ்வளோ தைரியத்தோடு அவங்க அந்த வார்த்தைகளை சொன்னாங்க. இப்போ அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலம், அவருடைய பிள்ளைகள், அந்த ஊழியம், அந்த விசுவாசிகளுடைய நிலைமை, இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னவாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். நிச்சயமாக அந்த தேசத்தில் ஒரு பயத்தை ஏற்படுத்தும்படியாய் பிசாசு இந்த நாட்களில் திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த வருகிறதான மாதத்தில் அநேக பயப்படக்கூடிய காரியத்தை பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் செய்து வைத்திருக்கிறான் என்பதை ஆண்டவர் முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுத்துகிறார். நம்மை பயப்படுத்துவதற்காக அல்ல. பயந்து கொண்டிருந்தது போதும். இதுபோல் நம்முடைய குடும்பத்துக்காகவும், நம்முடைய சந்ததிக்காகவும், நம்முடைய தொழிலுக்காகவும், நம்முடைய பெயருக்காகவும், நம்முடைய பிரஸ்தாபத்திற்காகவும் என்ன நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தோம். அது இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த நாட்களில். உங்களை பயப்படுத்தும்படியாக அநேக காரியங்கள் உங்களுடைய உறவுகளிலேயே நிறைய பயப்படுத்துகிற காரியங்கள் வரும். இதை ஆண்டவர் எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அந்த மாதத்தில் 4ஆம் மாதத்தினுடைய என்ன காரியம் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு சொல்ல போகிறீங்க, எங்களுக்கு எதை நீங்கள் முன்கூட்டியே உணர்த்த போகிறீங்க, அதை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அநேக பயப்படுத்தக்கூடிய காரியங்கள் தேவ ஜனங்களை கலங்கடிக்கும்படியாக பிசாசு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறான். ஆகவே நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வார்த்தைகள் இருந்தாலும் நம்முடைய பயத்துக்கு எல்லையே இல்லை. எத்தனையோ விதமான பயங்கள் இருக்கிறது. மரண பயங்கள் இருக்கிறது, நோய்களை குறித்து பயம் இருக்கிறது, எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கிறது, திருமண காரியங்களை குறித்து பயம் இருக்கிறது, ரிசல்ட்டை குறித்து பயம் இருக்குது. பரீட்சை எழுத பிள்ளைகள் அவங்களுக்கு என்ன ரிசல்ட் எப்படி வருமோ அப்படின்னு ஒரு பயம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு கூடவே இருக்கிறேனே. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ரட்சித்தேன் என்று சொல்கிறார். உலகத்தையே ரட்சித்தவர் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய எதிர்காலத்தை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு போக அவரால் முடியாதா? நிச்சயமாக முடியும். அப்போது புதிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனால் இதுவரையும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அனுபவித்து வந்த அதே துன்பங்களும் அதே போராட்டங்களும் இருக்கிற சிறையிருப்புக்கு மேலே இன்னும் சிறையிருப்பு, சங்கிலிகள் மேலே சங்கிலி, கட்டுக்கு மேலே கட்டு, காயத்துக்கு மேலே காயம், அடிக்கு மேலே அடி, இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது ஒழிய இது குறைந்த பாடில்லையே. ஆண்டவர் சொல்கிறார், புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றுகிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை இதுவரையிலும் பார்க்கல. ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய காரியத்தை அவர் செய்கிறார். இதை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது எகிப்தில் இருந்ததான ஜனங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று சொல்லியிருந்தார். யாத்திராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12, 13, 14 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இவ்விதமாக சொல்லப்படுகிறது. யோசேப்பு அவன் தேவனுடைய சமூகத்தில் எல்லா சொப்பனங்களெல்லாம் நல்லா அதுக்கு விளக்கம் கொடுத்து அந்த வரக்கூடிய பஞ்சத்திலிருந்து அந்த தேசத்தை மாத்திரமுள்ள அவனுடைய சந்ததியும் கர்த்தர் பாதுகாத்து வந்தார். அந்த நன்மைகளெல்லாம் பார்த்துட்டும் அதுக்கப்புறம் யோசேப்பை அறியாத 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்திலே தோன்றினான்.
அவன் தன் ஜனங்க, அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இந்த ஜனங்க நல்லா பெருகி கொண்டே இருக்கிறாங்க. இப்போ ஏன் நமக்கு விரோதமாக இவ்விதமான காரியங்களை, தாக்கங்களை ஜனங்களும் தேசமும் அரசாங்கமும் அதை அங்கீகரித்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், அரசாங்கத்துக்கே ஒரு பயம் வந்துருச்சு. இவங்க நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறாங்களே, ஆனால் இவங்களை பயப்படுத்தி இவங்களை இன்னும் குறைய பண்ணணும், இவங்களை சிதறி போக பண்ண வேண்டும் என்று சொல்லி பிசாசு இவர்களை குறித்து வைத்திருக்கிறதான திட்டத்தை அவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் தேவன் தம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை தம்முடைய பிள்ளைகளின் வாயிலாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவரும் ஆயத்தத்தோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிரியைகள் இருக்கிறதா அல்லது பிசாசுடைய கிரியைகள் இருக்கிறதா என்று சொல்லி சற்று யோசித்து பாருங்கள். தேவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் பயமில்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகளுக்கு மத்தியில் நம்மை மிகுதியான ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நடத்துவார். பொருளாதார நெருக்கடி தேசத்து முழுவதுமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பொருளாதார நெருக்கடியை பார்க்கவே விட மாட்டார். முழு எகிப்திலும் இருள் இருந்தது, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்ததான அந்த கோசேனியில் மாத்திரம் வெளிச்சம் இருந்துச்சான். 3 நாள் அவங்களுடைய தேசத்தில் காரிருள் இருந்தது. காரிருள்னால் இப்போது நைட்டில் இது பண்ணால் இந்த நட்சத்திரம் அதெல்லாம் இருக்கும், அதனால் நமக்கு ரோடெல்லாம் தெரியாது. இரவு நேரங்களிலும் நமக்கு வழி போன வழியாக இருந்தாலும் ஓரளவுக்கு போகலாம், ஒன்றுமே தெரியாத மாதிரி இல்லை. இப்போ நமக்கு இருட்டாக இருந்தாலும் சில காரியங்கள் நமக்கு தெரிகிறது, ஏன்னா வெளிச்சம் இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் கர்த்தர் பூமியை காரிருளினாலே மோதி இருந்தார். அவன் உட்காந்த இடத்துலேருந்து எந்திரிக்க முடியல, எங்கே போகிறேன்னு தெரியாது. அவ்விதமான காரிருள் இருந்தது எகிப்திற்கு மத்தியில். ஒருத்தன் கூட இடத்தை விட்டு அசைவும் இல்லை, ஓடவும் இல்லை, ஒளிவும் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். நம்முடைய தேவன் நீதியின் சூரியன், அவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார். இதை குறித்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்து உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ்காரங்க விதமாக எழுதி போடுவாங்க. இயேசு கிறிஸ்து உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொன்னால் ஏன் பவர் ஃபெயிலியர் ஆகுது, ஏன் பவர் கட் ஆகுது? பவர் கட் ஆனாலும் உனக்கு தான் அது பெரிய தொல்லையை கொடுக்குமே ஒழிய தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டதான தேவ பிள்ளைகளுக்கு அது எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்கவே கொடுக்காது. உங்களுக்கு எல்லாம் வெளிச்சம் போட்டு எல்லா பாதுகாப்பும் இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து எல்லைகளிலிருந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க, பிசாசு திருடிட்டு போயிடுவான். ஆனால் உங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லை, தேவன் மாத்திரமே எங்களுக்கு பாதுகாப்பு. எந்த வெளிச்சமும் இல்லை, தேவனே எங்களுடைய வெளிச்சமாக இருக்கிறார். இதை இந்த நாட்களிலே நாம் தெளிவாக இந்த உலகத்தாருக்கு சொல்ல வேண்டும். அறிந்ததான சத்தியத்தை பயம் இல்லாமல் தேவனுடைய நாம மகிமைக்காக சொல்ல வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதை தான் தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த வருகிற 4ஆம் மாதத்தில் நிறைய பயங்கள், கொள்ளை நோய்கள், பிரச்சனைகள், ஆபத்துகள், விபத்துகள், மரணங்கள், இவைகளின் மூலமாக ஜனங்களுடைய இருதயம் கலங்க பண்ண போகிறது பிசாஸ். இவங்களை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் இவங்க ஏதேதோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் இவங்க வாழ்க்கைக்குள்ளே புகுந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தணும். அதுதான் இப்போ போன வாரத்தில் தெலுங்கானாவில் அந்த ஊழியக்காரரை அடித்து போட்டாங்க. இப்போ அதை பார்க்கும் பொழுது மற்ற ஊழியக்காரர்களுக்கு ஒரு பயம் வரணும். எதுவும் தேவனை இயேசுவேன்னு சொல்லவே கூடாது. எவ்வளவு கொடூரமான திட்டங்கள் தீட்டி கொண்டு இருக்கிறாங்க தெரியுங்களா எதிராளிகள். இந்த காலை வேளையில் கூட சங்கீதத்தில், இப்பயும் சங்கீதத்தில் நம்ம வாசித்தது போல் எல்லா ஜனங்களும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அவங்க கூட்டம் கூடி ஆலோசனை பண்ணி எந்த காரியத்தெல்லாம் எப்படி பயப்படுத்தலாம், எந்த சபையை அடித்து உடைக்கலாம், எந்த விசுவாசிகளை கெடுக்கலாம், எந்த தொழிலை நம்ம நடத்த விடாமல் தடை பண்ணலாம், இப்படிப்பட்டதான திட்டங்கள் ஒன்று விரோதிகளின் ராஜ்யத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஆனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா இழந்து போயிடுவீங்க. இந்த ஆபத்தில் நம்ம சிக்கிக்கொள்ளுவோம். அதுக்கப்புறமா கண்ணீர் விட்டு அழுது திருப்பியுமா மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் காலம் ஆகும். நிறைய பேர் பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுவாங்க. தேவனை தானே நம்பி வந்தேன்,
தேவன் ஏன் என் எல்லையில் ஒரு பாதுகாப்பை கொடுக்கலன்னு சொல்லி அவர் பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஆனால் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கிறதே இல்லை. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாகி கொண்டிருந்ததுனால அந்த ராஜா என்ன பண்ணால் அதிகமான வேலைகளையும் பாரங்களையும் கொடுத்து அவங்கள கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தான். அவங்களுக்கு அவங்களுடைய ஜீவனே வெறுப்பாக போயிடுச்சான். எதுக்கு உயிரோடு இருக்கணும்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடுச்சு. அப்படி வெறுப்பு படுத்தணுன்றதுக்காக தான் பார்வோனை அந்த நாட்களில் தேவன் ஏற்படுத்தி இருந்தார். கர்த்தர் தேவன் யார் அப்படின்னு கேட்குறா மோசே கிட்ட போய். தேவன் யார் என்பதை குறித்து ஆண்டவர் விளக்குவதற்கு தான் 10 வாதைகளை அந்த தேசத்தில் ஆண்டவர் கொடுத்தார். அதில் ஒரு வாதை தான் காரிருள். ஒருத்தனும் தங்களுடைய இடத்தை விட்டு நகரில். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களும் ஜாலியாக அவங்களுடைய எல்லைகளுக்குள்ளே அவங்க போய்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதை உங்களால் உணர முடிகிறதா, நம்ப முடிகிறதா, இல்லை ஏதோ ஒரு கதை என்று நினைக்கிறீங்களா? நிச்சயமாகவே இது நடந்தது, இப்பொழுதும் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவிதமான வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களில் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவன் நமக்கு அரணும் கோட்டையும் பாதுகாவலுமாய் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அப்படி நம்மளால் சொல்ல முடியுமா? எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? எந்த தீவிரவாதிகளாக இருந்தாலும் சரி, எந்த மதவாத கூட்டங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு விரோதமாய் எழுந்து நிற்பவன் யார்? அந்த தைரியம் நமக்கு வரணும். கர்த்தர் நம்மளை விட்டு விலகவில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் பிரச்சனை நேரத்தில் நம்ம சோர்ந்து போய் பயந்து போய் நிற்கிறோம். பலவீன நேரத்தில் கலங்கி போயிட்டோம். டாக்டர்களே நம்ப முடியல, அவங்க கொடுக்குற மெடிசன்ஸை நம்ப முடியல. அந்த மெடிசனை சாப்பிடும் பொழுது இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் சுகர் கம்மியாகுது, இங்கே போனால் அதிகமாக இருக்குது, இங்கே போனால் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை பயப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நம்முடைய பாதுகாவலராய், நம்மை பராமரிக்கிறவராய் தேவன் இருக்கும் பொழுது நமக்கு எல்லா பயங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். அதனால் அவங்களை அந்த ராஜா என்ன பண்ணார்? எரிச்சல் அடைந்து 12ஆம் வசனம், அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். அவங்க நம்ம நினைக்கிறாங்க நம்மளை இன்னும் ஒடுக்கணும், இவங்களை இன்னும் குறைக்கணும்னு சொல்லி, ஆனால் பழுகி பெருக போகிறோம். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தோன்ற செய்கிறார், ஆனால் தோன்றாமல் இருக்கிறதே அதற்கு என்ன காரணம்? நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை மறைத்து வைக்கிறதான தீமையான காரியங்கள் என்ன? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆம் அதிகாரம், அது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். இப்போ கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். ஒருவேளை இந்த புதிய ஆரம்பம் வராததுனால பழைய காரியத்திலேயே நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு நடுங்கி கொண்டு கண்ணீரோடு இருக்கிறதான நம்முடைய கண்ணீரை பார்த்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நினைவு கூறுகிறார். ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அதனால் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அதே யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் என்னை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாக இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவளுக்கு சொல் என்றாள். அவளுக்கு தெளிவாக சொல்லிட்டாரு, நான் ஒன்றும் பார்த்துல, உன்னுடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவளுக்கு எத்தனையோ வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் நினைவு கூர்ந்து நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்? உன்னுடைய வாழ்க்கையில் நான் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த புதிய ஆரம்பத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்க முடியாதபடி இத்தனை நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்ததான சத்துருவின் வல்லமைகளை நம்மை விட்டு அகற்றி போட போகிறார். இது ஏன் இந்த புதிய ஆரம்பம் அவங்களுடைய வாழ்க்கையில் வரல அப்படின்னா,
இந்த ஜனங்கள் ஒரே இடத்துல அநேக ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்தாங்க. நம்முடைய எத்தனையோ தலைமுறை வழியாக நாம் இப்பொழுது படுகிறதான பாடுகளை நம்முடைய தலைமுறை, நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய தாத்தா, பாட்டன், பூட்டி எல்லாமே இதே காரியத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. இதே இடத்துல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அதனால தான் நமக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. இவங்க ரெண்டாவது அந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்தின் நுகத்திலே கட்டுப்பட்டிருந்தார்கள். நம்ம பிசாசு அநேக காலங்களாக அநேக பாவ காரியங்களினால் கட்டி வைத்திருக்கிறான். அடுத்ததாக இந்த ஜனங்கள் தங்களுக்கு அல்லாத இடத்துல குடியிருந்தாங்க. இவங்களுடைய தேசம் பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசம். ஆனால் இவங்களை கொண்டு அந்த எகிப்தில் அடிமைகளை போல வைத்திருந்தாங்க. அநேக வருஷங்களாக அவங்க இருந்ததான இடம் அவங்களுக்கு சொந்தமான இடமே கிடையாது. அது வேற ஒருத்தனுக்கு சொந்தமான இடம். வசனம் சொல்லுது, உன் மேல் இருந்ததான அவனுடைய நுகத்தை. இப்போ நம்ம மேலே இருக்கிற நுகம் நமக்கு சேர வேண்டியது இல்லை, இது எதிராளியாகிய பிசாசுக்கு சேர வேண்டியது. ஆனால் அந்த நுகம் இன்றைக்கு நம்ம மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், நம்முடைய அறியாமையினாலே நாம் நமக்கு சொந்தமில்லாத அந்த பாரத்தை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இப்போ உங்கள் குடும்பத்தில் சந்திக்கிறதான அந்த பிரச்சனைகள் அது உங்களுக்கு சொந்தமான பிரச்சனைகள் அல்ல, உங்களுடைய குடும்பத்துக்கும் ஒத்து வராத ஒரு காரியங்களை நீங்கள் தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால தான் ரொம்ப தோய்ந்து போய் பாரத்தோட கவலைகளோடு வந்திருக்கிறீங்க. அந்த பாரம் உங்களுக்கு சொந்தமானதல்ல, அது உங்களுடைய எதிராளிகளுக்கு சொந்தமானது. பின்னையும் அதை நம்ம தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறோம். இதிலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு நமக்கு தெரியல. எங்கே போய் நம்முடைய வாழ்க்கை சிக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி தெரியலை. அதனால தான் நம்ம இதில் சிக்கி கொண்டு இருக்கிறோம். அதனால் இவங்களுடைய வாழ்க்கை மிகவும் கசந்து போன வாழ்க்கையாக இருந்தது. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போயிட்டாங்க. கூக்குரலும் பாடுகளின் மத்தியில் அநேக கூக்குரலை இட்டுக்கொண்டு கத்தி கொண்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அவ்விதமான கூக்குரலும் போராட்டங்களும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இது நமக்கு தேவையில்லாத ஒன்று. தேவன் இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க சித்தமுள்ளவராய் இந்த நாளில் அந்த சூழ்நிலையை மாற்றும்படியாய் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் இருக்கிற சிக்கலில் இருந்து உங்களை விடுவிக்க போகிறார். உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். அதற்காக தான் இந்த நாளில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். இது ஏதோ 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் இல்லை. இவங்களுடைய வாழ்க்கையில் 430 வருஷங்கள் இவங்க இதே நிலைமையில் இருந்தாங்க. 430 வருஷம்னா நம்முடைய தலைமுறை எத்தனை தலைமுறை அதில் சிக்கி கொண்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ அதில் கடைசியாக நம்ம வந்திருக்கிறோம். இப்போ தேவனை அறியாமல் இருந்தோம், ஆனால் தேவன் நம்மை அறிந்து கொண்டார். அவரை தெரிந்து கொள்ளும்படியாக நமக்கு ஒரு உதவி செய்திருக்கிறார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அதனால் தேவனுக்கு விடுவிக்க முடியாதுன்னு சொல்லி எதுவுமே இல்லை. எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் பிறந்ததுலேருந்தே குடியிலே இருக்கிறான். சில பிள்ளைங்கள்லாம் சிறு பிள்ளையிலேருந்தே குடிகார பிள்ளைகளாக இருப்பாங்க. சில குடும்பங்கள் சின்னதுலேருந்தே சிறைப்பட்டு போன காரியத்தில் இருப்பாங்க. இது நேற்று இன்னைக்கு இல்லைங்க, எத்தனையோ வருஷமாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. எங்களுடைய தலைமுறையில் எங்களுடைய பாட்டன் இருந்தார், எங்கள் அப்பா இருந்தாங்க, இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம், எங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க, எங்கள் பேர பிள்ளைங்க இருக்கிறாங்களே. நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். எத்தனை வருஷமானாலும் சரி, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படவே படாது. அவர் உங்களுக்கென்று எதெல்லாம் முன்குறிச்சிருக்கிறாரோ அதை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இத்தனை வருஷம் இருந்துச்சு எங்கள் வாழ்க்கையில் மாறாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிச்சயமாக மாறும். நம்முடைய வாழ்க்கை மாறுச்சுன்னா கர்த்தர் நம்மை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். நம்ம நிறைய நேரத்தில் அடிமைத்தனத்திலே இருந்துட்டோம். ஆனால் தான் அந்த அடிமைத்தன இடத்துலேருந்து நம்மளால் வெளியே வரவே முடியல. வெளியே வந்தாலும் நம்முடைய நடவடிக்கை இன்னும் இந்த சில மாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அது கட்டி போட்டிருப்பாங்க. புல் இருக்கிற இடத்த பார்த்துட்டு இருக்கும், போகிறதுக்கு ட்ரை பண்ணணும், ஆனால் முடியாது. ஏன்னா அது கால்லையோ கழுத்துலையோ ஒரு கட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வெளியே வந்துட்டாலும், விடுதலையானிட்டோன்னு சொன்னாலும், கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னாலும், இன்னும் பழைய காரியத்துக்குள்ளாரையே நம்மளால் இருந்து கொண்டே இருக்கிறோம். புதிய காரியங்கள் வரவே மாட்டேனுது. இது ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தடையில் இருக்கிறது?
பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் கர்த்தர் நம்மை போகும்படியாக அழைத்திருக்கிறார். எகிப்தில் தம்முடைய மகிமையை காண்பிக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் கொண்டு வந்த பொழுது வனாந்தர வாழ்க்கையில் மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவளை வழிநடத்தி வந்தவர் இந்த நாளில் ஏன் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வறட்சி இருக்கிறது, ஒரு வறண்டு போன வாழ்க்கை இருக்கிறது? இந்த வாழ்க்கைக்குள்ளே தேவன் தான் கொண்டு போகிறாரா? தேவன் தான் கொண்டு போனாரும் அவங்களுக்கு ஏற்ற வேலையில் ஏற்ற காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து அவளை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறதான தேவன். தண்ணீர் இல்லை ஒரு இடத்துல கற்பாறையை பிளக்கிறாரு. அவங்க கறி இல்லைன்னு கேட்குறாங்க, காடையை கொடுக்குறாரு. அவருடைய ஊழியக்காரங்கள்லாம் கேட்குறாங்க, இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவரால் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எந்த விதமான அதிசயமான காரியங்களும் ஒன்றும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் இனி வருகிறதான நாட்களில் உங்களுடைய பயத்தை ஏற்படுத்தும்படியாய், உங்களுடைய வாழ்க்கையில் தேவைகளை அதிகரிக்கும்படியாய், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை இன்னும் அதிகப்படுத்தி உங்களுடைய எல்லைகளில் பிசாசு பயத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வந்தாலும் கர்த்தர் உங்களை போஷிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால் நம்முடைய ஜெபம் இப்போ எதுவாக இருக்கணும் தெரியுங்களா? என்னுடைய வாழ்க்கையில் தேவனே நீர் தரக்கூடிய புதிய ஆரம்பத்தை நான் காணாதபடிக்கு எனக்கு வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தியிருக்கிற அனைத்து மறைந்திருக்கிற தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு வெளியேறுவதாக அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கலாமா? பிதாவே, இதுவரையிலும் நாங்கள் பார்த்ததான தீமைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இந்த நாட்களில் எங்களை விட்டு வெளியேறுவதாக. கர்த்தர் எங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லியிருக்கிறீங்க. அடுத்த வருஷம் அல்ல, அடுத்த மாதம் அல்ல, இப்பொழுதே ஆண்டவரே அது தோன்றும் என்று சொல்லியிருக்கிறீங்க. அது இப்பொழுதே எங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், தொழிலில் தோன்றுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற தீமையின் காரியங்கள் என்னவென்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி அவளை எங்களை விட்டு வெளியேற்றி அதிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தர நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது முதலாவது தடை, 3 தடைகளை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல போகிறேன். இஸ்ரவேல் புத்திரருடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான 3 விதமான தடைகள் அவர்களுக்கு புதிய ஆரம்பத்தை காண முடியாதபடிக்கு தடை செய்து கொண்டே இருந்தது. அதில் முதல் தடை, இந்த ஜனங்கள் முழு மனசோடு அர்ப்பணிக்கவே இல்லை. தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய சரீரத்தை, தங்களுடைய தொழிலை, தங்களுடைய எல்லைகளை அவங்க என்ன பண்ணல, முழுசுமாக தேவனுக்கு அர்ப்பணிக்காமல் இருந்துட்டாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது காணப்பட்டதான தடை. யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தில் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராக என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். இப்போ இந்த இடத்துல இந்த ஜனங்களுக்கு புதிய ஆரம்பத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அவர் யார் என்று சொன்னால் அவர் தான் மோசே. இப்போ அதை போலவே உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய சந்ததியில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது நாம் தேவனுடைய சித்தத்திற்கு நாம் முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்கிறோமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும்
எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியையும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பார். இப்போ பெரிய வீடு, அதுதான் தேவனுடைய சபை. இந்த வீட்டில் அநேக பாத்திரங்கள் இருக்கிறது. அதில் நாமெல்லாம் ஒரு பாத்திரம். இதில் அநேக கனத்திற்குரிய பாத்திரங்கள் இருக்கிறது, அநேக கனவீனத்திற்குரிய பாத்திரங்கள் இருக்கிறது. ஆனால் உங்களையும் என்னையும் தேவன் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கனத்திற்குரிய பாத்திரமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கனத்திற்குரிய பாத்திரமாகிய நாம் கனவீனத்திற்குரிய பாத்திரங்களாக இந்த நாட்களில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். நமக்குள்ள ஒரு நன்மை இல்லை. தேவனிடத்துலேருந்து மாதம் மாதம் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம். டெய்லி வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொள்ளும்படியாக அறிக்கை செய்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. தேவனுடைய வார்த்தையில் வல்லம் இல்லாமல் போயிடுச்சா? நிச்சயமாக இருக்குது. அவருடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட முடியாதபடிக்கு நம்முடைய பாத்திரமாகிய நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை அசுத்தத்தினாலும் தீட்டுப்பட்டு இருக்கிறது. அதனால தான் தேவனாலே நம்மை எடுத்து உபயோகப்படுத்த முடியவில்லை. புதிய ஆரம்பத்தை கொடுப்பேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று தேவன் சொல்லியிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் புதிய ஆரம்பங்கள் காணப்படவே இல்லைங்க. இதை நீங்கள் என்றைக்காவது உணர்ந்துருக்கீங்களா? ஏதோ வந்ததான 1-2 அந்த ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப குதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சொல்லி. இன்னும் அவர் வச்சதான அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துக்குள்ளே இன்னும் நம்ம யாருமே கடந்து போகவே இல்லை. ஏதோ வந்ததான இந்த சொற்பமான இந்த ஆசீர்வாதத்தையே நம்மளால் தாங்க முடியல. அவருடைய உண்மையான ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பார்த்தோம்னா நம்மளால் நம்பவும் முடியாது, நம்முடைய உறவுக்காரர்களால் நம்ப முடியாது. இந்த தேசத்துலேயுமே நம்மளை யாரையும் நம்பவே மாட்டாங்க. நீ எப்படி, எங்கே, என்ன திருட்டு வேலை பண்ண, எதை பண்ண, எப்படி பண்ணன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது மிகவும் அற்புதமானது. எண்ணிக்கை கடங்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் கொடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை கொடுக்கணும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தருடைய கையில் கொடுக்கணும், நம்முடைய தொழிலை கர்த்தருடைய கையில் கொடுக்கணும், நம்முடைய குடும்பத்தை கர்த்தருடைய கையில் கொடுக்கணும், நம்முடைய சபையை கர்த்தருடைய கையில் கொடுக்கணும். அதை விசுவாசிக்கணும். இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது அது ஒரு புதிய ஆரம்பத்தை நமக்கு எளிதாக கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை விரும்பலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், சந்ததியில் எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் நாம் இதற்காக இன்னும் ஆயத்தமாகவில்லை. மோசே தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார், அந்த பெரிய வேலைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். நெகேமியா அந்த உடைந்து போன அலங்கத்தை இடிக்கும்படியாக, கட்டும்படியாக அவர் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தை மீட்கும்படியாக, அந்த தேசத்தை பாதுகாக்கும்படியாக தன்னை அர்ப்பணித்தார். அவர்களை கொண்டு கர்த்தர் புதிய ஆரம்பத்தை கர்த்தர் காண செய்தார். நெகேமியாவுடைய பழைய அந்த கட்டடங்களெல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாம் இடிந்து போய், எரிஞ்சு போய், உடைந்து போய் இருந்தது. ஆனால் அதெல்லாம் சீர் செய்யும்படியாக நெகேமியா கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய கரம் நெகேமியாவின் மேல் இருந்தது. ஆனால் அவனை புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய அவனை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அதே தேவனுடைய கரம் தான் இன்றைக்கி நம்ம மேலே இருக்குது. தேவனுடைய கரம் உங்கள் மேலே இருக்குதா, அல்லது தீமையின் கரம் உங்கள் மேலே இருக்குதா? பிசாசுடைய கரம் உங்களுக்குள்ளே இருக்குதா, அல்லது தேவனுடைய கரம் உங்களுக்குள்ளே இருக்குதா? அதை சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் எந்த விதத்தில் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறேன், என்னை ஆயத்தப்படுத்துங்க. எனக்குள்ளே மறைந்திருக்கிற தீமையான காரியங்கள் எது என்று சொல்லி அதை என் எல்லையை விட்டு வெளியேற்றுங்க ஆண்டவரே. என் சரீரத்தை விட்டு வெளியேற்றுங்க, என் குடும்பத்தை விட்டு வெளியேற்றுங்க என்று சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே இந்த தடைகளை மாற்றி நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் கொடுக்க போகிறார். மோசே கொடுமையான பார்வோன் இடத்துல எதிர்த்து நின்றார். அவனுக்கு தெரியும் பார்வோன் யார் என்று சொல்லி. ஆனாலும் அந்த பார்வோனுக்கு அவர் எதிர்த்து நின்றார். யாருக்காக மோசையை தேவன் அனுப்பினார்? அந்த மக்களே மோசை எதிர்த்து செயல்பட்டாங்க. இவங்க மோசை வந்த பின்னாடி அந்த ராஜா இன்னும் கொடுக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தடை பண்ணிட்டு
அதுபோல் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவங்க மிருக ஜீவன்களுக்கு ஆகாரத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் இவங்க எல்லாரும் எங்களை ஆராதிக்கிறதுக்கு விடு விடு என்று சொல்லி மோசையோடு சொன்ன உடனே ராஜா என்ன பண்ணுறான், அவங்களுக்கு கொடுத்ததான சாப்பாட்டையும் அவங்களுடைய மிருகங்களுக்கு கொடுத்த ஆகாரத்தையும் தடை பண்ணிவிட்டு, அதை நீங்களே செஞ்சுக்குங்க, நீங்களே சேர்த்துக்குங்க, ஆனால் நான் சொல்லக்கூடிய வேலையில் ஒன்றும் குறைபடாமல் அதை செய்யணும்னு சொல்லி இன்னும் அதிகமாக இவர்களை உபத்திரப்படுத்தினான். அப்போ தேவனிடத்தில் வரும்பொழுது உபத்திரவங்கள் நெருக்கங்கள் இருக்கலாம். ஆனால் அவைகளுக்கு மத்தியில் உங்களை போஷிக்கக்கூடிய தேவன் போதுமானவராக இருக்கிறார். யாருக்காக தேவன் அனுப்பினாரோ அந்த ஜனங்களே மோசையை ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் அவனை எதிர்த்து நின்னாங்க. உன் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் இந்த ராஜாவுக்கு விரோதமாக பேசினேன், ராஜா எங்களை இன்னும் ரொம்ப இக்கட்டுக்குள்ளே நடத்திட்டான், அதனால் ஒன்றுமே உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி எதிர்த்து நின்றாங்க. அந்த நேரத்தில் மோசே என்ன செஞ்சார்? நீங்களும் நானுமா இருந்தது தான் என்ன பண்ணியிருப்போம்? அன்று உங்களை நம்பி தானே இந்த வேலையை செஞ்சேன், உங்களை நம்பி தானே இந்த காரியத்தை செஞ்சேன், எனக்கு ஏன் இப்போ இந்த பாடு? வேணாம் ஆண்டவரே அப்படின்னு அவர் போகலை. மாறாக அந்த ஜனங்க பாவம் செய்யும் பொழுது தேவன் அவர்களை அழிக்கணும்னு சொல்லி நினைத்த பொழுது மோசே ஜெபிக்கிறாரு, ஆண்டவரை ஏன் ஜீவனை வேணால் அழிச்சிடுங்க, இவங்க பேரை நீங்கள் என் பேரை ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கி போட்டுருங்க, இவங்களை நீங்கள் நினைங்க ஆண்டவரேன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசினதான அந்த மோசே, தேவனால் பிரத்யேகமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான அந்த மோசே, அந்த மோசையினுடைய தாய் தகப்பனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது தேசத்தில் பிறக்கிறதான ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று போடணும் என்று சட்டம் போட்ட பொழுது மோசையினுடைய பெற்றோர்கள் மோசையை பார்த்தவன் மிகவும் அழகுள்ளவன் என்று கண்டு அந்த ராஜாவுடைய கட்டளைகளுக்கு பயப்படாமல் 3 மாதங்கள் ஒளித்து வைத்திருந்தார்கள். 3 மாதம் வைக்கணும்னாலும் அதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும் இல்லைங்களா? மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆனால் எனக்குன்னு கொடுத்ததான தேவ பிள்ளை இது அழகுள்ள பிள்ளை, இதை குறித்து தேவன் ஒரு உயர்ந்த நோக்கம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சதுனால்தான் அவங்க பயப்படவே இல்லை, துணிந்து எதிர்த்து நின்றார்கள். இனி வரும் நாட்களில் நமக்கு எதிராக அரசாங்கம் சட்டங்கள் வேறு மாதிரி ஏற்றலாம், நம்முடைய பிரயாணங்களை தடை பண்ணலாம், வியாபாரங்களை கெடுக்கலாம். அப்படிலாம் சட்டம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? மனுஷருக்கு பயப்படுவோமா? அரசாங்கத்துக்கு பயப்படுவோமா? தேவனுக்கு பயப்படுவோமா? தேவனுக்கு தான் பயப்படணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டிய பயமாக இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற மாதங்களில் இனி நம்முடைய நாட்களில் வாழ்க்கையில் அதிகமாக காணப்பட வேண்டும். அதனால் ஒரு புதிய ஆரம்பம் என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. அதற்காக நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதற்காக மோசையை போல சில ஆட்கள் தேவனுக்கு தேவை. இதற்காக ஒரு பாத்திரமாக நீங்களும் நானும் இருக்கின்றோமா? அதுதான் ஒரு பெரிய கேள்வி. தேவனுக்கு மோசே தேவை, ஆயத்தமுள்ள மோசே தேவை, பயப்படாத மோசே தேவை, தேவனுக்காக எழும்பி நிற்க வேண்டிய மோசே தேவை. அதற்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் ஒரு மோசையாக இருக்க போகிறீர்களா, அல்லது எதிராளிகளுக்கு பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு அவருடைய பேச்சை கொண்டு அதன்படி செயல்படக்கூடிய போகிறவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அன்றைக்கி மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்கள் ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமான உடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அந்த நாட்களிலே அநேக ஸ்திரீகளுக்கு விதமான பலவீனங்கள் இருந்துச்சு. அதில் ஒரு குறிப்பிட்ட அந்த மகள் அவள் அந்த வேதனைகளுக்கு மத்தியில் அவள் ஒரு தீர்மானம் எடுத்தாள். நான் போய் இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமாக்க அவரால் முடியும், நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடப்போகிறேன் என்று சொல்லிட்டு அந்த கூட்டத்தை பார்த்து பயப்படல. இவ்வளோ கூட்டமாக இருக்குது, நம்ம இன்றைக்கி போய் என்ன பண்ணுறது, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாமான்னு சொல்லலை.
தைரியத்தை வரவழைத்து கொண்டு கூட்டத்துக்கு மத்தியில் அந்த அம்மா துணிந்து போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவளுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒருவேளை அந்த அம்மா பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு கூட்டத்தை பார்த்து இது எவ்விதமாக போகிறது, இன்றைக்கி போகலாமா நாளைக்கு போகலாமான்னு இருந்திருந்தால் அந்த புதிய ஆரம்பத்தை அவருடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கவே முடியாது. அதே தேவன் தான் இந்த மாலை வேளையில் நம்ம அருகில் இருக்கிறார். அவரை விசுவாசத்தோடு அவரை பிடிக்க போகிறோம். அவருடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு வெளியேறட்டும். இந்த பிரச்சனைகள் எங்களை விட்டு வெளியேறட்டும். எங்கள் குடும்பத்தில் அநேக காலங்களாக எங்களை கட்டி வைத்துக்கிற தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. இந்த நாளில் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுங்க என்று சொல்லி தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நாம் பிடித்து கொள்ளுவோம். இல்லை என்று சொன்னால் அந்த நாளில் அந்த நிச்சயமாகவே அந்த சகோதரி அந்த காரியத்தை பெற்றிருக்க முடியாது. மோசேக்கும் ஆரோனுக்கும் பார்வோனிடத்தில் சென்று பேசும் முன்பு அநேக அற்புதங்களை செய்யும் அவர்கள் இருவருக்கும் அதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருந்ததினாலே தான் முடிஞ்சது. பார்வோனுக்கு முன்னாடி போய் அநேக அற்புதங்களை செய்தாங்க. அவங்க கையில் பிடித்திருந்த கோலை வச்சு அவங்க அநேக அற்புதங்களை செய்திருந்தாங்க. அதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனால் தான் பார்வோன் இடத்துல போய் அவங்க தைரியமாக பேசவும் அந்த ஜனங்களை விடுதலை பண்ணவும் அவர்களால் முடிந்தது. இன்றைக்கும் நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீங்க, ஆனால் இன்னும் உங்களுடைய குடும்பத்தார் அநேகர் உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்பட முடியாமல் இருக்கிறாங்க. நீங்கள் எழுந்து தேவனுடைய நாமத்தை அறிந்ததான நீங்கள் தைரியமாக உங்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டதான அந்த தேவனுடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு நீங்கள் எழும்பி நின்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல உங்களுடைய குடும்பத்திலும் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுகிறது என்று சொன்ன அந்த வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் எழும்பி நின்று நம்முடைய வாழ்க்கையை புதிதாய் மாற்றும்படியாய் நம்முடைய சரீரத்தை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆத்துமாவை தேவனுடைய கையில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆவியை தேவனுடைய கையில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை இங்கே புதுப்பித்து நீங்கள் என் வாழ்க்கையில் குடும்பத்தில் செய்து வைத்திருக்கிற காண செய்ய போகிற புதிய ஆரம்பத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன். இதுவரையிலும் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு இருப்பதற்கு காரணம் நான் தான் ஆண்டவரே. என் குடும்பம் தான் அதுக்கு தடையாக இருந்துச்சு. நான் உங்களை உண்மையாக விசுவாசிக்கலை. இன்னும் நிறைய காரியங்களுக்கு நம்ம பயந்து கொண்டே இருக்கிறோம். இப்படிமா பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் கிரியை செய்யவே முடியாது. இந்த 4ஆம் மாதமாக வரப்போகிறது. இன்னும் 40 வருஷம் ஆனாலும் இப்படியே தான் இருக்க போகிறோம். இப்படியே இருக்கணுமா, இல்லைன்னா ஒரு புதிய ஆரம்பத்துக்குள்ளே நீங்களும் நானும் நுழைய வேண்டுமா என்பதை இந்த நாளில் நீங்களும் நானும் தீர்மானிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். என் சந்ததியை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். என் பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். என்னை புதிய காரியத்தை நீங்கள் செய்யும்படியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறவர்கள் தான் இந்த நாட்களில் தேவைப்படுகிறார்கள். என்னுடைய செய்தியை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, நீ எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில் பெருக போகிறது. இல்லை, இருந்ததே போதும், இதுவெல்லாமே இருந்தது போதும், இதுவே எனக்கு தாங்க முடியல நீங்கள் நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஓட்டை விழுந்துருச்சு. அந்த ஓட்டை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டதான அந்த நன்மைகளை உங்களை விட்டு விலகி செய்ய போயிடும். அதனால் அவர் நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்ய போகிறவராக இருக்கிறார். அது அப்படியே ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து நிற்கக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் தொடர்ந்து நம் மூலமாக வழிந்து நம்முடைய சந்ததியை, நம்முடைய தேசத்தை, நம்முடைய சபையை அது பற்றி பிடிக்க வேண்டும். அதனால் நமக்கு இருக்கிறது போகுதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அப்படி நினச்சிங்கன்னா உங்களுடைய நினைப்பு மிகவும் மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்திடும். பேராசை அல்ல, இந்த வருகிறதான ஆசீர்வாதங்கள் அன்று என் நிமித்தமாக, என் குடும்பத்தின் நிமித்தமாக, என் சபையின் நிமித்தமாக, ஊழியத்தின் நிமித்தமாக இந்த தேசம் முழுவதுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுங்க என்று சொல்லி நாங்களும் நானும் கேட்கணும் வேண்டுமே ஒழிய, எனக்கு இருந்த ஆசீர்வாதம் போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலே எனக்கு வேணான்னு யாராவது சொல்லுவீங்களா? நிச்சயமாக யாரும் சொல்ல மாட்டோம். ஆனால் சொல்லலைனாலும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நிரம்பாமல் இருப்பதற்கு காரணம் இன்னும் நாம் அதற்கு உகந்த பலிகளாக நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கவே இல்லை. ஆனால் இந்த நாட்களில் நம்மை தேவ சமூகத்தில்
நாம் அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அர்ப்பணிப்போமா? நம்ம ஒரு சின்ன ஜெபத்தை செய்வோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை சொல்லி ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன தடை இருக்கிறதோ அது எங்களை விட்டு எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, தகப்பனே உம்மிடத்தில் தகன பலியாலே, தகப்பனே உம்மிடத்தில் தகன பலியாலே, அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும், அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும், உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும், கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும், காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும், காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும், உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா,
புதிய ஆரம்பத்தை காண முடியாதபடிக்கு அவர்களுக்குள் மறைந்திருந்ததான முதலாவது தடை, அவங்க தங்களை அர்ப்பணிக்கலை. கர்த்தர் விரும்பக்கூடிய காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. ரெண்டாவது ஒரு தடை வந்து அவங்க சேரக்கூடாத இடத்துல சேர்ந்திருந்தாங்க. தவறான இடத்துல அவங்க அமர்ந்து கொண்டிருந்தாங்க. அதை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது யாத்திராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் பாருங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. இது யார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக கர்த்தர் அவளை தெரிந்து கொண்டு அவளை அந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு வந்தார். கொண்டு வந்ததான அந்த நேரத்தில் வெளியே போன இந்த ஜனங்களோடைய நிறைய கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகரும் அவங்கக்குள்ளே போனாங்க. நாங்களும் ரட்சிக்கப்பட்டுறோங்க, நாங்களும் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி நம்மளோட வந்து சேருறாங்க. அதனால் சேரக்கூடிய ஜனங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா சற்று நிதானித்து பார்க்க வேண்டும், பகுத்தறியணும். உங்கள் கூட நான் ஜெபத்துக்கு வரேன்னு சொல்லலாம், நீங்கள் கூட்டிக்கிட்டு வரலாம். ஆனால் அவங்க எந்த யோசனையில் எப்படிப்பட்டதான காரியத்தோடு உங்களோட வராங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரலாம், ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துறது நல்லது தான். ஆனால் கொண்டு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் தேவன் இடத்துல அனுமதி பெற வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவங்களுக்காக ஒருத்தர் இப்போ சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்ன முன்னாடி நம்ம பாட்டுக்கு அது வரலும் கையை வீசிக்கிட்டு காலை வீசிக்கிட்டு இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை போய் அவங்கள என்ன பண்ணிவிட்டோம், கூட்டிக்கிட்டு வந்துடுறோம். நடுவில் என்ன பண்ணோம், அந்த ஜனங்களுக்காக உண்மையாக இரக்கத்தோடு அவங்க மேலே மனதுருக்கத்தோடு நம்ம ஜெபம் பண்ணோமா? இல்லை. இப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்பொழுது அவங்க கூட நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்க வந்ததுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னாகம புஸ்தகம் பாருங்கள் 11ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 4லிருந்து 6 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நான் எகிப்தில் கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வரும்பொழுதே கொஞ்சம் பேர் இவங்களுக்கு சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, நண்பர்கள், உறவினர்கள்னு சொல்லி நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிக்கிட்டு வந்தது நல்லது தான். அவங்களுக்குள்ளே என்ன மறைஞ்சிருந்துச்சின்னு நமக்கு தெரியுமா? அவங்க பழைய வெங்காயம், வெள்ளை பூண்டு, வெள்ளரிக்காய், கொம்பட்டிக்காய் இதை தான் அவங்க நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள நம்பி கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு உங்கள் கூடவே சொல்லுவாங்க, இவர் இப்படி சொல்கிறாரு, இது நடக்குமா? பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகம் கிடைச்சிச்சு, நமக்கு கிடைக்குமா? எங்கள் குடும்பத்தில் இப்படி தான் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க இப்படி தான் போனாங்க, கடைசியில் செத்தே போயிட்டாங்க. இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லும் பொழுது, கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் வாடி போயிடும். உடனே நாமளும் நம்ம என்ன பண்ணிடுவோம், பின்பாக திரும்பி பார்ப்போம். ஆனால் நம்முடைய ஒரு தீர்மானம், ஒரு நாளும் பின்னாடி நம்ம திரும்பி பார்க்கவே கூடாது. அப்படி திரும்பி பார்க்கணுன்னு எண்ணம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த விசுவாசத்தை விட்டு நீங்கள் வெளியே போயிடலாம். கடந்த கால காரியங்கள், பாவ காரியங்கள், அக்கிரம காரியங்கள் நம்மை பற்றி இழுக்கும். அது நம்மளை அறியாமலேயே நம்மை வேதனைகளுக்குள்ளாக கொண்டு போய்விடும். ஆனால் நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும், இயேசுவை பின்பற்றி வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் கேட்டது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் என்ன நடந்தாலும் ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்கிறேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கணும். இல்லைன்னா நம்மளையும் அந்த ஜனங்க அவங்கள போலவே மறுபடியுமா இருட்டுக்குள்ளே கொண்டு போய் நம்முடைய முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமை அதிக மோசமானதாய் போய்விடும்.
இன்றைக்கி நிறைய பேர் விசுவாசிகளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் சுத்தமாக இருந்தாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட வந்துட்டேன்னு சொல்லி ஞானஸ்நானம் எடுத்துட்டும் ஆராதனைக்கு வரேன்னு சொன்னாலும் இன்றைக்கி அவங்கள கொஞ்சம் நோக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காரியங்கள் மிகவும் கேடு கெட்டதாய் கேவலமானதாய் இருக்கிறது. காரணம் என்ன? உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய சொந்தங்கள். யாரெல்லாம் உங்களை பின்பற்றி வருவேன்னு சொன்னாங்களோ, நாங்களும் அந்த இயேசுவை ஆராதிக்கிறோம் என்று சொன்னாங்களோ, அவங்கள நீங்கள் கொஞ்சம் அவங்களுடைய இருதயத்தை கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்க்கணும். இருதயத்தை பார்க்கிறவர் கர்த்தர். நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்குறாரு. டிசைனிங் ஸ்பிரிட்டு, அந்த பகுத்தறியக்கூடிய வரம் நமக்கு தேவை. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த நாட்களில் விசுவாசிகளுக்கு என்ன இருக்குதோ இல்லையோ, பகுத்தறியக்கூடிய வரம் நம்முடைய வாழ்க்கையில் அது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அந்த பன்னியோடு சேர்ந்ததான பசுவும் அது என்ன பண்ணிடும்? அது அசுத்தத்தை தின்றதுக்கு போயிடும். நம்முடைய வாழ்க்கை அப்படி தான், பழைய காரியங்களுக்குள்ளே போயிடுது. பழசை நினச்சி சில நேரத்தில் ஏங்குறோம். பழைய இடத்துக்கு போகல, ஆனால் போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு யோசனை வருது பார்த்தீங்களா? அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் கேடு ஆரம்பிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அதனால் தேவ சமூகத்தில் நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா, நீங்கள் தீர்மானத்தில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒரு தடவை விட்டுட்டு மறுபடியும் தம்முடைய தான் செய்த பாவங்களை திரும்பி செய்யும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுவது கூடாத காரியம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். அசுத்தமான காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் இருக்கக்கூடாது. ஒருவேளை விதமாக நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய குடும்பம், நம்முடைய தெரு, நம்முடைய இருக்கிறதான இடம், இந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடூரமான ஒரு ஆவி. அது நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக என்ன பாவம்லாம் நடக்குதுன்னு சொல்லி அதை நடக்க வைக்கக்கூடியதான அந்த அதிகாரம் அந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட்டுக்கு இருக்குது. நம்ம அதை அறியாமல் நம்ம பாட்டுக்கு உள்ளே நுழைஞ்சி தேவன் விரும்பாத இடத்துல நம்ம உட்காந்து இருக்கும் பொழுது அந்த டெரிட்டோரியலில் என்னெல்லாம் அசுத்தம் இருக்குதோ அதே எல்லா அசுத்தங்களையும் நமக்குள்ளே கொண்டு வந்துடும். நம்ம செய்யணும்னு இல்லை, நம்முடைய இருதயத்தில் அதை குறித்து யோசித்தோம்னாவே போதும், அது நம்மை பழைய காரியத்துக்குள்ளாக கொண்டு போய்விடும். முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை மோசமாக போயிடும். அதில் அந்த 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். இவங்களுக்கு அமுதமாக காணப்பட்டதான அந்த மன்னா இது சாதாரணமான காரியம் கிடையாது. இது தேவ தூதர்களுடைய அப்பமாக இருந்தது. அந்த அப்பத்தை இந்த ஜனங்களுக்கு கொடுத்தா இவங்களுக்கு கண்களுக்கு அது அற்பமாக இருக்குதான், வாடி போயிடுச்சான். இதை தவிர வேறு ஒன்றும் இல்லையா, அடுத்தது வேறு ஒன்றும் இல்லையா அப்படின்னு புதுசாக தேடிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்லிக்கிறார் ஒழிய புதிய இந்த மாதிரி பழைய பாவங்களை உனக்கு கொடுப்பேன்னு அவர் ஒரு நாளும் சொல்லலை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை புதுசாக பார்க்கணுன்னா தேவ சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களாக இருக்கணுமே ஒழிய உலகத்தினுடைய ஆசாபாசங்களினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களாக இருக்கக்கூடாது. ஆகவே நம்ம இடத்துல காணப்பட்ட தேவையில்லாத தொடர்புகள் இது என்ன பண்ணுது? நம்மை வாக்குதத்த தேசத்தின் மேலே இருந்ததான நம்முடைய கண்ணை பார்வையை வேறு பக்கமாக திருப்பி விடுகிறது. இதுவரை புதிய ஆரம்பத்தை பார்த்து கொண்டு வந்ததான நாம் புதிய ஆரம்பத்தை பார்க்காம பழைய தீமையான காரியங்களை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? முறுமுறுக்கிறாங்க. இந்த ஜனங்களுடைய தாக்கம் இஸ்ரவேலை பின்னுக்கு இழுத்து கொண்டது. இதுவே இஸ்ரவேலின் புதிய ஆரம்பத்தை தடை செய்து விட்டது. அவருடைய வாக்குத்தத்த தேசத்துக்குள் நுழைவதை தடை செய்து விட்டது. இதனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேலுக்கு ஏற்பட்டது. தேவனுடைய நியாய தீர்ப்பு ஏற்பட்டுச்சிங்க. அதை என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 31 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது 35ஆம் வசனம் வரல வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 மணி தூரம்
2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்கள் அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோ தத்தாவை என்று பாடிட்டார்கள். பின்பு ஜனங்கள் கிப்ரோ தத்தாவை என்னும் இடத்தை விட்டு அஸ்தரோத்துக்கு பிரயாணம் பண்ணி அஸ்தரோத்திலே தங்கினார்கள். இப்போ இவங்க இச்சித்தத்தினால என்ன பண்ணார்? கர்த்தர் ஒரு பெரிய காற்றை வீச பண்ணினார். அந்த காற்று காடைகளை அடித்து கொண்டு வந்தது. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு வெறி பிடிச்சவங்களாட்டம் அன்றைக்கி முழுசும் பகல் முழுசும் அதெல்லாத்தையும் வேக வச்சு சாப்பிட்டு அது வாயில் இருக்கும் பொழுதே நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. காரணம் என்ன? தேவன் அவர்கள் இச்சித்தத்தை கொடுத்தார், ஆனாலும் நியாய திருப்பியும் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் நம்ம எதை கேட்டாலும் தேவ சமூகத்தில் வந்து கேட்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். நமக்கு ஆசை தான், இன்னும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி அதுக்காக நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிச்சுட்டு நம்மளா திட்டம் தீட்டி நம்மளா சில காரியங்களை செய்யும் பொழுது அதுக்கு பின்னாடி ஒரு காற்று ஒன்று வரும். அந்த காற்றில் காடைகளெல்லாம் வரும். நீங்கள் எதிர்பார்த்துறாத பெரிய ஆசீர்வாதங்களெல்லாம் வரும். ஆனால் அதுக்கப்புறமா தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் யாரோடு இருக்கிறீங்க, எந்த மனுஷனோட பேசியிருக்கிறீங்க, யாரோட என்ன காரியங்களை நீங்கள் டீல் போடுறீங்க, உடன்படிக்கை பண்ணுறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள். விதமாக செய்யும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் புதிய ஆரம்பத்தை பார்க்காதபடிக்கு தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது. 3வது ஒரு காரியம், நன்றியற்ற உணர்வு. இங்கே நாம் பார்க்கிறதான 3வது தடை என்னவென்றால், இஸ்ரவேலிடத்தில் காணப்பட்டதான காரியம் முறுமுறுப்பு மற்றும் குறை சொல்லுவது ஆகும். இஸ்ரவேல் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்குள் நுழையும் முன்பாக அவரிடத்தில் எத்தகைய காரியங்கள் காணப்படுவதை தேவன் விரும்பவில்லை. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரல வாசிக்கலாம், 6ஆம் வசனம் வரல வாசிக்கலாம் பாருங்க. என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வசனங்களை வாசிப்போம். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளுக்கு பொல்லாப்பாக இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது. பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரர் திரும்பும் அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நான் எகிப்தியில் கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்பட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். இவங்களுடைய இச்சித்தத்தினாலே அந்த இடத்துல தேவனுடைய நியாய தீர்ப்பு உள்ளானது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இவ்விதமாக நம்ம வாசிக்கிறோம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள், வேதம் நம்மை எச்சரிக்கிறது. முறுமுறுப்பு என்பது நம்ம இடத்துல மாற்ற முடியாததாக இருக்கிறது. அதுக்கு பதிலாக தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்ம மேல் வரும் என்பதை நம்ம மறந்து போய் விடுகிறோம். இதே மீரியாமும் ஆரோனும் மோசையுடைய மனைவியை குறித்து வாக்குவாதம் செய்த பொழுது, முறுமுறுத்த பொழுது கர்த்தர் அந்த முறுமுறுப்பை கேட்டார். என் ஊழியக்காரன் என் முன்னாடி எவ்வளோ ஒரு நண்பனை போல் முகமுகமாக பேசுகிற அவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சர்டிஃபிகேட் பண்ணதான மோசையை குறித்த அவன் மனைவியை குறித்து இவங்க 2 பேரும் பேசினாங்க. கர்த்தர் மீரியாமை குஷ்டரோகத்தினால் அடித்தார். ஆனால் அவருடைய பிரயாணம் தடைப்பட்டது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் முறுமுறுப்பு இருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அபாயத்தை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் விதமாக இருக்கிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவனை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று தேவன் சொல்கிறார். இந்த செய்தியின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிறார். மேலே சொன்னதான 3 காரியங்களை, தடைகளை நம்மை விட்டு அகற்றி போட வேண்டும். முதலாவது, நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். தேவையில்லாத இடத்துல
தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோடு இருக்கிற தொடர்புகளை நாம் வெட்டி போட வேண்டும். அடுத்ததாக தேவன் இதுவரும் செய்ததான நன்மைகளை நாம் மறந்து விடாதபடிக்கு நன்றியோடு ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக நாம் இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் யாவரும் எழுந்திருப்போம். தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் நீங்கள் எங்களோடு பேசினதான இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிற ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு இருந்து எங்களை மட்டுமாய் நடத்தி வருவதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவன் தாமே புதிய ஆரம்பத்தை எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் பார்த்ததான அந்த புதிய ஆரம்பங்களை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய ஆரம்பம் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே துவங்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். புதிய ஆரம்பத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. புதிய காரியங்களை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போதுமானவராக இருப்பதற்காக நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களுக்காக செய்து வைத்திருக்கிறதான எல்லா நன்மைக்குரிய திட்டங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. புதிய காரியத்தை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து வைத்திருக்கிறீங்க. அதை நாங்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். புதிய காரியங்களை காண முடியாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே தடை செய்து கொண்டிருக்கிற தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே வேரோட பிடுங்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற முறுமுறுப்புகள் ஆண்டவரே, பழைய காரியங்கள், பழைய பாவங்கள் இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மறதி தன்மையினாலே நாங்களே யோசித்ததான எல்லா விதமான எதிர்மறையான காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த யுத்தத்தை செய்கிற ஒரு கோடரியாய் நீர் எங்களை மாற்றுவீராக. இந்த யுத்தத்தில் ஆண்டவரை பிசாசை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆயுதமாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஆவிக்குரிய பலவீனங்கள், வேதத்தை வாசிக்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, தியானிக்க முடியாதபடி காணப்படுகிற தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் எங்களுடைய வாழ்க்கையில் வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களுடைய பொருளாதாரத்தில் முடக்கத்தை ஏற்படுத்தும்படியாய் எங்களுக்காக பிசாசினால் செய்து வைக்கப்பட்டிருக்கிற தீமையான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் எங்களுடைய சரீரத்தில் பலவீனங்களை ஏற்படுத்தும்படியாய் எங்களுக்கு இன்று பிசாசினால் நியமிக்கப்பட்டிருக்கிற எந்த பலவீனங்களும் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாய் பிசாசினால் உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாய் ஆவிக்குரிய நிலைமையில் எங்களை தந்திரமாய் ஏமாற்றும்படியாய் செய்து கொண்டிருக்கிறதான எல்லா கர்த்தாவே ஓநாய்களும் நரிகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறுவதாக. தந்திரமாய் எங்களுக்குள்ளாய் நுழைந்து எங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படியாய் கிரியை செய்கிறதான எல்லா ஆவிக்குரிய ஓநாய்களும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய புதிய ஆரம்பத்தை கெடுக்கும்படியாய் எங்களுக்குள்ளாய் மறைந்திருந்து செயல்படுகிற எல்லா தீமையான காரியங்களும், எங்களுடைய சரீரத்தை அசுத்தப்படுத்தி இருக்கிற, எங்களுடைய சிந்தையை கெடுத்துக் கொண்டிருக்கிற எல்லா தீமையான காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய மூளையை பகுதியை விட்டு, எங்களுடைய சரீரத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுக்குள்ளாய் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதான எல்லா தீமையான வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை செயலிழந்து போக செய்யும்படியாய் எங்களுக்குள்ளாக இருந்து செயல்படுகிற தீமையின் சக்திகள் இயேசுவின் நாமத்தினாலே சிறைபிடிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலே சிறைபிடிக்கப்படுவதாக அப்புறப்படுத்தும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாய் நண்பர்களை போல எங்களுக்குள்ளாய் கடந்து வந்து எங்களுக்கு உதவி செய்யும்படியாய், நன்மை செய்யும்படியாய் பேசுகிற தீமையான காரிய நண்பர்களை நாங்கள் இனம் கண்டு கொண்டு அவர்களை கொண்டு கர்த்தாவே நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு அந்த புரிந்து கொள்ளக்கூடிய அந்த கிருபையை நீர் எங்களுக்கு தரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களே எங்களுடைய வாழ்க்கையில் செய்ததான எல்லா விதமான தீமையான எதிர்மறையான காரியங்களில் இருந்து கர்த்தர் நீர் எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு எதிராக செயல்படுகிற இருளின் ராஜ்யத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. அவருடைய ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி அவர்களுடைய செயல்களெல்லாம் செயலிழந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களை சுற்றி காணப்படுகிற தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால்
நாமத்தினால் எங்களை விட்டு அகன்று போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் தீமையான நண்பர்கள், தீமையான உறவுகள் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணும்படியாக, எங்களுடைய வியாபாரத்தை, தொழிலை கெடுக்கும்படியாக எங்களுக்கு விரோதமாய் பிசாசினால் உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லா தீமையான திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படியாய், தேவ சமூகத்து அக்கினியாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் கொடுத்து வைத்திருக்கிறதான அந்த லக்கை, எங்களுடைய திசையை திருப்பும்படியாய், எங்களுடைய லக்கை மாற்றும்படியாய், எங்களுடைய லக்கை அழிக்கும்படியாய், எங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய கரத்திலே ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்திலும் எங்களுடைய வாயிலும் இருந்து புறப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற பெருமையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்குரியதான நன்மைகளை எங்களை விட்டு விலகச் செய்யும்படியாய், எங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற தீமையின் கரங்கள் எங்களுடைய வாழ்க்கை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய தொழிலில், வியாபாரத்தில் ஆண்டவரே கர்த்தாவே, நன்மைகளை காண முடியாதபடிக்கு, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தீமையின் குறியீடுகள், அடையாளங்கள், திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆசீர்வாதத்திலிருந்து எங்களை திசை திருப்பும்படியா எங்களுக்கு பின்தொடர்ந்து வருகிறதான எல்லா தீமையான வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குரிய நன்மைக்குள்ள திட்டங்களை ஆண்டவரே தின்னும்படியாய், அழிக்கும்படியாய் கிரியை செய்கிறதான தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறுவதாக. எங்களுடைய எல்லைகளிலே கிரியை செய்கிறதான, எங்களுக்குரிய நன்மைகளை விழுங்கி இருக்கிறதான தீமையின் வல்லமைகள் தங்கள் விழுங்கினதை கக்குவார்களாக இயேசுவின் நாமத்தினால. எங்களுடைய எதிராளிகளிடம் சிக்கிக் கொண்டிருக்கிற எங்களுடைய நன்மைகள் இயேசுவின் நாமத்தினால கக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே ஆண்டவரை நீர், ஆண்டவரை உம்முடைய அபிஷேகத்தினால நீர் எங்களை நிரப்பும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு ஜெபிக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுவீராக. ஜெபத்தின் வாஞ்சி நீர் எங்களுக்கு தரும்படியாய், ஜெபத்திற்கு அடிமைப்பட்டவர்களாய் நீர் எங்களை மாற்றும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய அக்கினியானது எங்களுடைய வாழ்க்கையில பற்றி எரியும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெப பீடம், பலிபீடம் இயேசுவின் நாமத்தினாலே புதுப்பிக்கப்படும்படியாக, அதில் தேவ சமூகத்து அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில எங்களை அசுத்தப்படுத்தும்படி, கெடுக்கும்படியாய் கிரியை செய்கிற எல்லா ஆவிக்குரிய தீமையான காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா தடைகளையும் மேற்கொள்ளும்படியாய், தாண்டி வரும்படியான பலத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா, உங்க ரத்தத்தினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எசப்பா, நீர் எங்களை ஜெபத்திற்கு பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையில கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே தொடர்ந்து நடத்துவீராக. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கர்த்தாவை துதி, கன, மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். தேவனே, மட்டுமா நீர்கள் ஜெபத்தை கேட்டீங்க, எங்களுக்கு பதில் தந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளிடம் எடுக்கிற நாமத்தில் நாங்கள் ஆசீர்வாதிக்கிறேன். சமாதானத்தோடு புறப்பட்டு போவார்களாக. அவருடைய பிரயாணங்களை கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறேன். அவருடைய எல்லைகளை பாதுகாப்புகளாய் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனுடைய ரத்தத்தினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்து கொள்வீராக. எந்த விதத்திலும் ஆண்டவரே எங்களுடைய புதிய ஆரம்பத்திற்கு நாங்கள் இடையூறாக எங்களுடைய சரீரத்தையோ எங்களுடைய குடும்பத்தையோ நாங்கள் கெடுத்து விடாதபடிக்கு உமக்கு பிரியமான ஒரு பலியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவையில்லாத தொடர்புகள் எங்களை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தேவையில்லாத இடத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஆவிக்குரிய பெருமைக்குரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.